பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்திய நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்திய நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே. இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்கச் செய்தீரே. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே. இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்கச் செய்தீரே. வல்லவன் நீதானே, நல்லவன் நீதானே. வல்லவன் நீதானே, நல்லவன் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே. தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே. தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்திய நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்திய நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். வானத்திலும் பூமியிலும் உம் விருப்பம் செய்கின்றீர். மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர். வானத்திலும் பூமியிலும் உம் விருப்பம் செய்கின்றீர். மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர். பெரியவன் நீதானே, என் பிரியமும் நீதானே. பெரியவன் நீதானே, என் பிரியமும் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே. தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே. தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. என் நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்திய நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும்.
தெரிந்தெடுத்த தெய்வம், இஸ்ரவேலை பிரித்தெடுத்த தெய்வம் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபைதான். அவருடைய கிருபையினால் நம்மளை இம்மற்றம் நடத்தி வந்தார் அல்லவா? அந்த தெய்வத்தை நாம் கரங்களை தட்டி நாம் ஆராதிப்போம். நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. ஹல்லேலூயா, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பது கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. போக்கிலும் மரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் மரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. ஹல்லேலூயா, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஹல்லேலூயா, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழும் சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில், துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில், துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. ஆற்றின் தேற்றியே அரவணைத்திடும்,
சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, எல்லோரும் சொல்லுவோம், தேவ கிருபையே. அவருடைய கிருபை இல்லாமல் இல்லை. ஹல்லேலூயா, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. ஹல்லேலூயா, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றி
முழுவதும் நாம் தேவனை ஆராதிப்போமா? நம்மளை மறவாத தெய்வம், நம்மளை விட்டு விலகாத தெய்வம். இந்த காலவெளியிலே இந்த மே மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து, இந்த மே மாதம் கடைசி நாள்ல அவருடைய சமூகத்திலே நம்மளை ஒன்று கூட்டி குடும்பமாய் பிள்ளைகளாய் நாம் நம்முடைய சமூகத்தில் வந்து நன்றி செலுத்த தேவன் கொடுத்த சிலாக்கியத்துக்காக இந்த காலவெளியில் நாம் கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு, ஆண்டவரே, இதுவரை எங்களை குறைவில்லாமல் நடத்தி வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ராஜா. உமக்கு கோடா கோடி நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று இந்த காலவெளியில் தேவனை நோக்கி நாம் ஆராதிப்போம்.
தெய்வம், இதுவரையிலும் நம்மளை நடத்தின தெய்வம், இனிமேலும் நடத்த வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார் அல்லவா? அந்த தெய்வத்துக்கு நாம் கரங்களை தட்டி, ஆபத்து நாளிலே அனுகூலமான தெய்வம், கூப்பிடும் போது நம்மளுக்கு செவி கொடுக்கிற தெய்வமாய், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிற தெய்வமாய் இருந்து நடத்தினார் அல்லவா? அந்த தெய்வத்தை இந்த காலையிலே நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய அன்பு எவ்வளவு மேலானது, அவருடைய இரக்கம் எவ்வளவு மேலானது. அந்த அன்பை நோக்கி, ஆண்டவரே, இது எங்கள் மேல வைத்த அன்புக்கு நாங்க எதப்பா ஈடாய் செலுத்த முடியும்? உண்மை நாங்கள் ஆராதிப்பதும், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துவதும், உண்மையாய் உண்மை தொழுது கொள்வதை தவிர எதையுமே நாங்கள் உமக்கு மகிமையாய் செலுத்த முடியாது என்று இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தனிமையான நேரத்தில் ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல சுமந்து செல்கிற தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரம்தான். மனுஷன் நம்முடைய ஒரு தாயோ தகப்பனை போல சுமந்து செல்ல முடியாது. ஆனால் தேவனுடைய பாதம், அவருடைய சமூகம் ஒன்றுதான். அவர் நம்மை நடத்தி வருகிற ஒவ்வொரு வழிகளும் ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல நம்ம நடத்தி வருகிறார் அல்லவா? அந்த தெய்வத்தை இந்த காலைவெளி நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உங்க அன்பு எவ்வளவு மேலானது, நீ எங்கள் மேல் வைத்த அன்பு எவ்வளவு இரக்கமா இருக்கிறது என்று இந்த காலைவெளி தேவனை நோக்கி பார்ப்போம். எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்னையே தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்னையே தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல் சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல் சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு
நீங்க மாத்திரம்தான் தகப்பனே. அப்பா, நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் தகப்பனே. உண்மையே நாங்கள் முழு உள்ளத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை முழுதுமாய் உம்முடைய பாத்திரை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உம்முடைய அன்பை எதிர்பார்த்து உம்முடைய அரவணைப்பை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த உலக உள்ள மனிதர்கள் எல்லாம் எங்களை கைவிட்டாலும் கைவிடாத தெய்வம், எங்களை ஆற்றுகிற தெய்வம், எங்களை தேற்றி அரவணைக்கிற தெய்வம் நீங்க ஒருவர் மாத்திரம்தான் தகப்பனே. அந்த அன்புக்கு எங்களை அப்படியாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றுமாய் உம்முடைய பாத்திரை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு பிரியமா உம்முடைய சித்தத்தின்படி எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த காலவேளையில் நம்மளை அர்ப்பணிப்போமா ஆண்டவர்? இந்த காலவேளையில் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு பாத்திரவான்களாய் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் எங்களை வணைந்து கொண்டு எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தயவா எங்களை தூக்கி நிறுத்துங்க ராஜா. உடைய பொற்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த அன்பை நோக்கி தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிற பாதைகளை நினைத்து நாங்கள் இந்த காலை வேளையில் வந்திருக்கிறோம் என்று நம்மை அர்ப்பணிப்போமா? மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்த தெய்வம். மீதியாக இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்மத்தில் இருக்கிற அம்மா லில்லி அம்மா வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லில்லி அம்மா.